ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு சைனா மார்க்கெட்ல பார்க்கும்போது ஓவராலா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நியர்லி 30% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. இப்போ இண்டெக்ஸ் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 8% பாட்டம் ஹிட் பண்ணும்போது இன்னைக்கு ட்ரேடிங் செஷன்ஸே வந்து க்ளோஸ் பண்ணுது. இப்போ நம்மளோட மார்க்கெட்லயும் கோவிட் டைம்ல வந்து நடந்தது. அப்பர் சர்க்கிட், லோவர் சர்க்கிட், இதை பத்தி நீங்க முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இதோட சர்க்கிட் லெவல் பார்க்கும்போது அரௌண்ட் 8%. அப்போ அந்த 8% ஹிட் பண்ணும்போது இன்னைக்கு ட்ரேடிங் செஷன்ஸே வந்து இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுது. அப்போ இதோட இம்பாக்ட் நம்மளோட மார்க்கெட்ல இருக்குமா? ஏன்னா நம்மளோட மார்க்கெட்ல இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு பெருசா ஒரு புல் ரேலி கிடையாது. ஸோ ஓகே, இப்போ இது வந்து நம்மளோட மார்க்கெட்டை வந்து இம்பாக்ட் பண்ணுமான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சைனா மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கு, அதோட நம்மளோட மார்க்கெட் வந்து கம்பேர் பண்ணலாம். அதுல வந்து உங்களுக்கே வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளோட மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் செல் ஆஃப் ஆகுமா, மார்க்கெட்ல வந்து கிராஷ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சைனா மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ சைனா மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 2019 வந்து ஹிட் ஆன பாட்டம் வந்து திரும்பி இருக்குன்னா மார்க்கெட் இப்போ எக்ஸாக்ட் எங்க இருக்குன்னா திரும்பி மார்க்கெட் வந்து அந்த 2019 இருக்கு, அந்த பாட்டம் வந்திருக்கு. நியர்லி வந்து ஒரு 5 இயர்ஸ் அந்த பாட்டம் தான் வந்து ஹிட் பண்ணிருக்கு. இப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு நான் திரும்பி அடுத்த லெவல்ஸ் கீழே தான் வந்து போகும். ஏன்னா இங்க பார்க்கும்போது மார்க்கெட் இப்போதைக்கு பார்க்கும்போது ஒரு செல் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்போ இது கிளியரா வந்து இண்டிகேட் சரி ஓகே, இது வந்து சடனான ஃபால் அப்படின்னா இது சடனான ஃபால் கிடையாது, கிளியரா வந்து ஒரு செல் ட்ரெண்ட். அப்போ செல் ட்ரெண்ட் அந்த பாட்டம் தான் வந்து ஹிட் பண்ணிருக்கு. இது வந்து நம்ம அந்த மார்க்கெட்ல வந்து ட்ரேட் இப்போ நம்மளோட மார்க்கெட்ல வந்து நம்ம சொல்லுவோம் செல் ட்ரெண்ட் ஆச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இது நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த மார்க்கெட்டை வந்து நீங்க அனலைஸ் பண்ணாலும் கிளியரா தெரியும் மார்க்கெட் வந்து பை ஆக போதா இல்லைன்னா வந்து செல் ஆக போதான்னு சொல்லிட்டு. அப்ப இது கிளியரா வந்து முன்னாடியே வந்து நம்மளுக்கு கிளியரா ஒரு செல் ட்ரெண்ட் காமிச்சிருக்கு. ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் பார்க்கும்போது கிளியரா வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கொடுத்துட்டு அந்த பிரேக் அவுட்ல தான் வந்து மார்க்கெட் இவ்வளவு பெரிய இம்பாக்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ எக்ஸாக்ட் நமக்கு வந்து அந்த டார்கெட் லெவல்ஸ். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தரா வந்து ஃபால் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ இதோட மார்க்கெட் கண்டிஷன் பார்க்கும்போது செல்லிங்ல இருக்கு. அப்போ நம்மளோட மார்க்கெட் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ இது செல் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்போ முன்னாடியே நமக்கு கிளியரா காமிச்சிருக்கு மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ பிகினரா இருக்கும்போது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. இப்போ சைனா மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு, அப்போ நம்மளோட மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிடுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்மளோட மார்க்கெட் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்க்கும்போது நம்ம முன்னாடியே கிளியரா சொல்லியிருந்தோம் நிஃப்டி வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க செல் ட்ரெண்டுக்கான எந்த ஒரு இண்டிகேஷன் வந்து காமிக்கலன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பர்ஃபெக்ட் ஆச்சுன்னா ஒரு ஸ்டில் என்னோட வியூ நிஃப்டி வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்போ கரண்டா பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஏன்னா நமக்கு ப்ரீவியஸா இந்த இடத்துல ஹிட் ஆன டாப் தான் வந்து எக்ஸாக்ட் நமக்கு அந்த லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஹிட் ஆச்சு. 21,100 அந்த ரேஞ்ச் வந்து ஹிட் பண்ணிட்டு திரும்பி மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன்ல இருக்கு. இப்போ என்ன ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா வந்து ஒரு சைட்வேஸ்ல வந்து ஃபார்ம் ஆகுது. ஏன்னா ப்ரீவியஸா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆன இடம், இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா வந்து ஆக்ட் ஆன ஒரு இடம் தான். ஓகே, அப்போ இப்போ கரண்டா வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா பாட்டம் டு டாப், திரும்பியும் பாட்டம் அடிச்சு டாப், இப்போ டாப்ல இருக்கு. அப்படிங்க திரும்பி நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்ததுன்னா மார்க்கெட்ல வந்து ஒரு செல்லிங் எதிர்பார்க்கலாம். அப்ப எங்க வந்து நம்ம பை பண்ணுவோம் அப்படின்னா 22,120 இந்த ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் சஸ்டைன் ஆகணும். சஸ்டைன் ஆச்சுன்னா தான் வந்து ஃபர்தரா வந்து நம்ம இங்க வந்து பையிங் போவோம். இவங்க மார்க்கெட் சஸ்டைன் ஆகாம திரும்பி நம்மளுக்கு இங்க வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தது அப்படின்னா திரும்பி மார்க்கெட் வந்து அரௌண்ட் 21,100 இந்த ரேஞ்ச் வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப திரும்பி நம்ம எப்போ பை போவோம் அப்படின்னா இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பை போவோம். அப்போ நம்மளோட மார்க்கெட் வந்து இப்போ கிராஷுக்கான அந்த இண்டிகேஷன் எதுவுமே காட்டல, பட் ஒரு கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல நீங்க இன்னும் இன்டெப்தா நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ கரண்டா வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரண்டா வந்து நமக்கு ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ஒரு சேனல்ல இருக்கு. அப்போ சேனல் டாப் டு பாட்டம். ஓகே, அப்போ எங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா திரும்பி டாப்ல இருந்து பாட்டம் தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. இப்போ கரண்டா சேனல் இருக்கு. அப்போ திரும்பி சேனல் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து செல் ட்ரெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. அப்போ நிஃப்டி பார்க்கும்போது சைனாவோட இம்பாக்ட் இருக்குன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதோட இம்பாக்ட் இதுல வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கல ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போதும் இது நம்ம முன்னாடியே வந்து கிளியரா சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டி வந்து பை ட்ரெண்ட்ல இருக்கு, செல் ட்ரெண்ட்ல இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கரண்டா வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா
முன்னாடியே வந்து நான் பேங்க் நிஃப்டி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்ல ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸாக்ட் நம்மளுக்கு வந்து எங்க வந்து ஒரு செல் ஆஃப் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகணும். இந்த இடம் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு இது கீழே சஸ்டெயின் ஆனா மட்டும்தான் வந்து செல். இப்போதைக்கு வந்து இந்த ஃபால் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது கரெக்ஷன். இப்போ நீங்க ஃபிபனாக்கில நீங்க வந்து யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. எக்ஸாக்டா நான் வந்து நமக்கு அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல தான் இருக்கு. அப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல இருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா பை, இல்ல மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல். அதனால இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஒரு பெருசா ஒரு மொமெண்டம் இல்ல. ஏன்னா ஒரு இன்டெசிஷன் மொமெண்ட் அந்த ஒரு இதுல தான் இருந்தது. ஒரு பெருசா ஒரு மொமெண்டம் இல்ல. மார்க்கெட் வந்து ஃபுல்லாவே ஒரு சைட் வேஸ்லயே இருந்து. அப்போ பேங்க் நிஃப்டியும் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டில் இது வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. என்னோட வியூ இங்க வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்ல வந்து ஒரு செல் ஆஃப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து அடுத்து எங்க வரையும் வரும் இதை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அப்போ இப்போதைக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் என்னோட வியூ இது வந்து பை ட்ரெண்ட், அதாவது ஸ்டில் பை ட்ரெண்ட்ல இருக்கு. பை ட்ரெண்ட்ல வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. இப்போ நிஃப்டியில வந்து நம்ம சேனல் பார்த்த மாதிரி இப்போ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல்ல தான் ட்ரேட் ஆகுது. ஸோ ஓகே, ஏன் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் ஒரு சேனல்ல தான் ட்ரேட் ஆகுது. அப்போ அந்த சேனலோட ஸோ அந்த கன்சல்டேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிரேக் அவுட் ஆகும் போது அந்த மொமெண்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ நீ சைட்வேஸ் தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஃபைன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக சைட்வேஸ் தான் ஆகும். முன்னாடியே வந்து நம்மளால ஃபைன் பண்ண இருக்க முடியும். இன்னும் ஸ்ட்ரக்சர்ல வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா இதையும் வந்து நம்ம ஈஸியாக வந்து முன்னாடியே வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டில் என்னோட வியூ பையிங்ல தான் இருக்கு. இப்போ கீழே வந்தாலும் நம்மளோட மார்க்கெட் பொறுத்தவரையும் அது கரெக்ஷன், அது வந்து கிராஷ் கிடையாது. ஏன்னா இப்போ அது சைனா பார்க்கும்போது ஒரு 5 இயர்ஸ் லோ வந்து ஹிட் ஆயிருக்கு. பட் அதே இம்பாக்ட் வந்து நம்மளோட மார்க்கெட் இப்போதைக்கு வந்து கிடையாது. ஃபர்தரா வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் வந்து நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். க்ரூட் ஆயில் ஒரு சேனல்ல வந்து ட்ரேடான்னு சொல்லிட்டு இந்த 3 பேட்டர்ஸும் 3 இண்டெக்ஸும் பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து ஒரு சேனல்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் அந்த கான்ட்ராக்ட் பார்க்கும்போதும் நம்மளுக்கு வந்து சேனல்ல தான் இருக்கு. ஓகே, அப்போ லாஸ்ட் வீடியோ நான் கிளியரா சொல்லியிருந்தேன் ஒரு சேனல்ல ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டா மார்க்கெட் ஆச்சுன்னா அந்த சேனலோட டாப் இங்க வந்து ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இப்போ வந்து ஃபாலோ இருக்கு. இப்போ திரும்பி வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பையிங் போகலாம். இப்போ வந்து நம்ம பையிங் போக மாட்டோம். வெயிட் பண்ணுங்க, ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பையிங் போகலாம். அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்பி மார்க்கெட் வந்து மினிமம் ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு நம்ம வந்து இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அரௌண்ட் $3. இப்போ நம்மளோட இது பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 250 பாயிண்ட்ஸ் அந்த ரேலி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இங்க ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும். அப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் இப்போ சைட்வேஸ்ல இருக்கு. ஒன்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகட்டும். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் ஒரு 50% ஒரு அப்போர்ட் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இது பிரேக் அவுட் ஆகுதா இல்லைனா வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அது வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நம்மளோட டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரான ஒரு வியூ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சைனா மார்க்கெட் மாதிரி நம்மளோட மார்க்கெட் ஃபால் ஆகுமா இல்லைன்னா அது வந்து மேலே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்களும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணிட்டு எப்படி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அனலைஸ் பண்ணுறது. ஏன்னா இப்போ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் வந்து க்ரூட் ஆயில் பார்த்துக்கும் கிளியராக ஒரு சைட்வேஸ் ஒரு சேனல் வந்து நம்ம சைட்வேஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அப்போ சேனலில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்க்கணும். இது எல்லாமே நீங்களும் வந்து ஒரு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்டாக நீங்களும் ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. இப்போ இந்த வீக் ஆன்லைன் டேரக்ட் கிளாஸஸ் இருக்கு. நீங்கள் அட்டன் பண்ண நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் பிங் பண்ணுங்க. நான் ட்ரைனிங் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.